எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. சூப்பரா நடிச்சிருக்காப்ல, ரொம்ப நல்லா இருக்கு படம். காமெடி இல்லைங்க, எமோஷனலா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காப்ல. ஆமா இல்ல கிளைமேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப இதா நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பாருங்க, எல்லாரும் பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். ஆஸ் அ ஹோல் வந்து ஃபேமிலி ட்ராமா நல்லா இருக்கு. பட் ஃபஸ்ட்டு படம் இது ஓகே. மற்றதெல்லாம் மீட்டி சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணியிருந்தாரு. மீட்டி ரோல்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு வந்து பாலாஜி சார் அண்டு அர்ச்சனா மேடத்துக்கு இவரை விட இன்னும் அதிகமாக நடிக்க ஸ்கோப் உள்ள இதாக இருக்குது. இவருக்கு வந்து இவருடைய ரியல் லைஃப் கேரக்டரை ஒட்டியே அவருக்கு அமைச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு படத்துக்கு ஓகே ஆஸ் அ ஹீரோ, பட் தொடர்ந்து இதே மாதிரி அவருக்கு தரக்கூடாது அப்படின்றது என்னுடைய இது. ஏன்னா அது வந்து நமக்கு போர் அடிச்சிடும். அண்ட் வந்து அவருக்குள்ளே என்ன திறமை இருக்குது, அந்த வில்லனா ஹீரோயிசம் கலந்து காமெடி கலந்து அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவருக்கு கொண்டு வரணும், அவருக்கு டபுள் ஆக்ஷன்ஸ் தரணும் அப்படின்றது என்னுடைய இது. அவர் நேரில் பார்க்குறத விட இதில் இன்னும் நல்லாவே இருக்கார். நல்லா மேக்கப்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் சூப்பராக இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க. அவங்களே பேசுகிறாங்களா பின்னணியாக தரல, நல்லா சிங்க் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். படம் ஆஸ் அ ஹோல் சூப்பராக இருக்குது. அந்த இமோஷ்னல் சீன்ஸ்லாம் உண்மையே நமக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் 3 ஷோ மொத்தம் போட்டிருக்கேன். அதனால் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் 2 ஷோ 3 ஷோ பார்த்தாங்கனாவே கண்டிப்பாக ஹிட் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இந்த கேரக்டருக்கு அவருக்கு கரெக்டாக இருக்குது. முன்னாடி உள்ளதில் வந்து அவரை காமெடியாக தான் காட்டுவாங்க. அதுவும் பார்க்க இப்படி மின்னல் என்னம்மா மின்னல்ன்ற மாதிரி வந்து இப்படி போயிடுவார். சரியாக பார்க்கக்கூட முடியாது ஸ்க்ரீனில். ஃபுல்லாக பார்க்கும்போது நல்லாயிருக்கு. மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அது வந்து ஹேமமாலினி மேடம் கூட முதல்ல இங்கே ரிஜெக்ட் ஆகி தான் ஹிந்தியில் போய் ஹிட் ஆனாங்க. அண்டு சில்க் வேஷத்தில் நடித்தாங்கள்ல, அந்த நடிகை கூட இங்கே தமிழில் ரிஜெக்ட் பண்ணி அவங்க போய் சில்க் வேஷத்தில் நடித்து பெரிய நடிகை ஆனாங்க. ஸோ ரிஜெக்ஷன்றது ஒன்றும் ஒரு இது இல்லை. இளையராஜா சார் கூட நிறைய பேர் இது பண்ணி அப்புறம் கரண்ட்டெல்லாம் போய் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ இருக்கார். ஸோ அவருடைய திறமைக்கு இது ஒரு நல்ல தீனி. பட் மொனோட்டனஸாக இதே மாதிரி அவருக்கு ரோல்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவரோட வளர்ச்சி வந்து தடைப்படும், அது அழுத்து போயிடும். அவருடைய நடிப்பு திறமையை கொண்டு வரணும். இப்போ பருத்தி வீரன் இருக்குது அவருக்கு, கார்த்திக்கு, ராம் இவருக்கு, ஜீவாக்கு, அந்த மாதிரி அவருடைய உள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கணும் அப்படின்றது பாலா என்னோட பையன் மாதிரி. ஸோ ஒரு தாயாகவும் ஒரு ரசிகாவும் என்னுடைய ஆசை. சூப்பராக இருக்குது. பாலாவோட ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டோரி வைஸ் சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து அந்த இன்டர்மிஷன் பிளாக் வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. அந்த இன்டர்மிஷன் பிளாக் தான் சூப்பராக இருக்குது. டிமானிட்டைசேஷன் இன்டர்மிஷன் அப்படின்னு வந்து சூப்பராக அதை வந்து டைட்டில் அந்த இது முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பெரிய படத்தோட இன்டர்வல் பிளாக் சீன் மாதிரி இருந்தது அது. அதைபடி அந்த எமோஷ்னலாக கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு 60 வயசு கடந்த அவங்க ஒரு காதல் கதை மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஓகேவா இருக்கு. ரொம்ப மோசமாக இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நான் எதிர்பார்த்த அந்த கவுண்டர்லாம் போடுவார் பாலா, அதெல்லாம் அந்த காமெடியன் வந்து மிஸ் ஆகுறாரு. வேறப்பா நடிக்க வச்சிருக்காங்க. மேபி அடுத்தடுத்த படத்தில் வர அந்த காமெடியெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவங்க தான் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த பாலாஜி சக்திவேல் தான் மெயின் கேரக்டர். அதில் அவர் தான் ஃபுல்லாகவே ஹோலாக அந்த படத்தில் நல்லா கேரி பண்ணியிருக்காரு. எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு, சூப்பர் நடிச்சிருக்காரு. காமெடி ஜாஸ்தி இருக்காது, அங்கங்கே கவுண்டர் போடுவாங்க. சாங்ஸ் சூப்பராக இருக்குது. மியூசிக் வைஸ் சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய படத்தை பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. லவ் சீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் அந்த இன்டர்மிஷன் சீன் வந்து நல்லா இருந்தது. அது வந்து அந்த டிமானிட்டைசேஷன் இன்டர்மிஷன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அந்த டிமானிட்டைசேஷனான கதை தான். அதுக்கு சுற்றி அவங்களுக்கு வந்து சில இதில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன ஸ்டோரி இது. அந்த ஒரு கதையை வந்து இங்கே எடுத்து அது பண்ணியிருக்காரு டேரக்டர். சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓவரால் பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து குழந்தைங்கலேருந்து எல்லாத்தையும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆமாம், பார்த்தோன்னா அதான் ஒரு அக்கா வந்து தேம்பி மகிழ்ந்துட்டு இருந்தாங்க பக்கத்தில். நான் அவங்களுக்கு திரும்பி பார்க்க எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால் அது அவ்வளோ கிளைமேக்ஸ். ஆமாம், அந்த யுவனோட சாங் வந்து அந்த பீச் அது ஒரு பாடுவார்ல சோகமான ஒரு சாங்லாம், அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த சாங் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷனலாக இருக்குது. அது கடைசியில் வந்து ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் அழுகையை வர செய்யும். தேங்க்ஸ். நல்லா இருந்தது படம், நல்லா இருக்கு. மெசேஜ் என்ன, குழந்தை இல்லாதவங்களும் பார்க்கலாம். ரொம்ப எமோஷனலாக இருக்குது. நல்லா இருக்கு படம், நல்லா நடிச்சிருக்காப்பு.
சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல, நல்லா நடிச்சிருக்காப்ல. நான் பாலாக்கா தாங்க படமே பார்க்குவேன், எனக்கு ரொம்ப அவரு சூப்பரா பண்ணிருக்காரு, நல்லா பண்ணிருக்காரு. ஆமாங்க, உண்மைதான். எனக்கு 20 வருஷம் ஆகுங்க, குழந்தை இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? ரொம்ப எமோஷன், நல்லா இருக்கு படம், சூப்பரா நடிச்சிருக்காப்ல, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குங்க, வேற லெவல்ல இருக்கு, சூப்பரா இருக்கு. பாலா நடிக்க வேண்டிய படம் தான் அது, பாலாக்காக எடுத்த மாதிரியே இருக்கு இது. நல்ல சென்டிமெண்ட்டான படம், காமெடியும் இருக்கு. பாலா சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை மையப்படுத்தி எடுத்த மாதிரியே இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா காமெடியாக விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. கிளைமேக்ஸில் நல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. என்ன எல்லாமே நல்லா தான் இருக்கு, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. கட்டாயம் எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. படம் வந்து இந்த காந்தி கண்ணாடினா அந்த மணி சேஞ்ச் பண்ணுறது தான் ப்ரோ மெயின் கான்செப்டே. அந்த 500 நோட்லேருந்து 2000 நோட்டுக்கு எப்படி மாற்றுறாரு அப்படின்றது தான், அதுக்கு எப்படி கஷ்டப்படுறாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து படம் நல்லா இருக்கு ப்ரோ. இந்த பாலாவும் சூப்பராக பண்ணியிருக்காரு, மியூசிக்கும் நல்லா வந்திருக்கு ப்ரோ. இந்த படம் ஹிட் ஆகும் ப்ரோ. எல்லாம் பார்க்கலாம் ப்ரோ, சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லா இருக்கு ப்ரோ. பாலாவோட நடிப்பு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ப்ரோ. அதே மாதிரி காமெடியும் இருக்கு ப்ரோ. நல்லா படம் ஒரு எமோஷ்னலாக இருக்கு, பார்க்கலாம். சிம்பு ரசிகன், அதை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஏன்னா ரோகிணி வந்து எங்கள் இடம் இது தலைக்கு அப்புறம். ஸோ அந்த சப்போர்ட் வந்து நான் ஏன் கொடுக்க வந்தேன்னா, தம்பிக்கு வந்து பாலா வந்து எனக்கு அறிமுகமான பையன்தான். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக தெரியும் தம்பியை, பேஸ்லேருந்து தான் வந்தா போல். ஸோ ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்து இந்தளவுக்கு ஒரு ஹீரோவாக எனக்கு நானே ஜெயிச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம்னா இதுதாங்க படம். ஷெரீஃபுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காரு. இது வந்து பாலாவுக்கு வந்து கரெக்டாக ஒரு ப்ரொடியூசரும் அமைஞ்சிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு டீம் அமைஞ்சிருக்குங்க. பல ஒரு விஷயமா நான் திருப்பி சொல்கிறேன். இந்த 50 பேருக்காக நீ அழுதலை. இன்றைக்கி திருப்பி இந்த பிகினர்ஸில் கூட பார்த்தேன். அந்த 50 பேரும் மிஸ் பண்ணிட்டாங்க பாலா அவங்க கூட நடிக்கிறதுக்கு. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நான் கூட இன்னும் நினச்சேன், அவங்க அழகு இது அப்பியரன்ஸ்லாம் பார்க்குறாங்க, நீ ஃப்யூச்சரில் வேறு லெவலில் போய் நிற்க போகிற. அது எப்படி சொல்லணும், கண்டிப்பாக இது நடக்கும். நான் வணங்குற அந்த ஆண்டவன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இது நடக்கும் பாலா. உன்னோட நல்ல மனசுக்கு நீ உச்சியில் வருவே பாலா. சூப்பராக இருக்குது பாலா. ஒரு கலைஞனாக சொல்கிறேன், ஒரு கலையை ரசிக்கிற ஒரு ஆடியன்ஸாக பேசுகிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து காமெடிலாம் அந்த பையனை சொல்லவே தேவையில்லை, வேற லெவல் கலாய்ப்பா போல. டைமிங் அடிச்சு ஓட விடுறாரு, டைமிங் நல்லா இருக்கு. லவ் சீன்ஸ் அவங்களும் நல்ல கெமிஸ்ட்ரி சூப்பராக இருக்குங்க. நிஜமாவே அந்த 50 பேர் இழந்தீங்களே, நீங்களும் 50 பேர் வரவே தேவையில்லை, ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இந்த பொண்ணு தான் சூப்பராக இருக்கு. அவங்க 2 பேர் வேற லெவலில் இருக்காங்க. அந்த காம்பினேஷன் பார்த்தா தெரியல, இந்த பொண்ணு இந்த பையன் கல்யாணம் பண்ணினா நல்லா இருக்கும் தோணலை நம்மளுக்கு. அது அப்படியே இருக்குது. அந்த பெர்ஃபெக்ட் மேட்ச் பெரியவங்க பார்த்து சொல்லுவாங்க, இந்த பொண்ணு நல்லா இருக்காங்க, 2 பேர் மேட்ச் நல்லா இருக்கும். போகும்போது பைக்கில் பார்ப்போம், அங்கே பார்ப்போம். கண்டிப்பாக மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி தான் இருக்கீங்க பாலா ப்ளஸ் நமிதா. வேற லெவலு மியூசிக். விவேக் மெர்வின் ஐயோ வேற லெவல்னா. நீங்கள் 2 பேர் வேற லெவல் பண்ணிட்டீங்க தம்பிக்கு பாலாக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் உங்கள் பாட்டெல்லாம் கேட்ட ஆள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வண்டி ரயில் வண்டின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, செம்மையாக இருக்குங்க. அது அந்த வைபாக இருக்குங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ்ண்ணா. செம்மையா இருந்துச்சு சார் ஆக்டிங். லவ் அந்த கான்செப்ட் நல்லா இருந்தது. தென் லாஸ்ட்டாக அவங்க 2 பேர் லவ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது சார். கிளைமேக்ஸ் செம்மையா இருந்தது, செம்மையா வேற லெவல் இருந்தது. சாங்லாம் செம்மையா இருக்கு. புரியல, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படமே சூப்பரா இருக்கு.